கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஐயா, இந்த வருடங்களாய் பல வருடங்களாய் மாதங்களாய் நான் காத்திருந்திருக்கிறேன். எப்பொழுது நான் காத்திருந்த காரியங்கள் வாய்க்கும்? எப்பொழுது நான் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவேன்? எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை எப்பொழுது சுதந்தரித்துக் கொள்ளுவேன்? அவை எப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் சங்கீதக்காரன் 36ஆம் சங்கீதத்திலே 34ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். இப்பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதே நீ காண்பாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தருக்காக இந்த அதிகாலை ஜெப வேளைகளிலே, இரவு ஜெப வேளைகளிலே நீங்கள் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள். அவருடைய வழிகள் அற்புதமானது, ஆச்சரியமானது, மிகவும் நன்மைக்கு ஏதுவானது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்துவார். அது என்னையா பூமியை என்று கேட்டீர்களானால், நீங்கள் இதுவரை சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிற நல்ல வாய்ப்பு வசதிகளை, ஐயா, இந்த பூமியிலே நீங்கள் எவற்றிற்காக காத்திருந்தீர்களோ, கனகாலமாக அதிகமான வருடங்களாக நீங்கள் காத்திருந்தீர்களோ, ஒருவேளை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நீங்கள் காத்திருந்திருக்கலாம். அந்த அற்புதமான காரியங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கர்த்தருக்கே காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்வதாகும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையாய் எதிர்பார்ப்புகளோடு காத்திருந்தீர்களோ அவற்றை எல்லாம் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களை உயர்த்துவார். எத்தனை துன்பங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், தோல்விகள், சோர்வுகள், கடன்களிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, இந்த கர்த்தரே உங்களை உயர்த்துவார். துன்மார்க்கர் மாத்திரம் அறுப்புண்டு போவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். இன்னும் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவதை காண்பீர்கள். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஐயா, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தீர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நிச்சயமாய் பூமியையும், பூமியில் உள்ள எல்லாவற்றையும், நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும், நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும், ஐயா, நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே, அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்கள் வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவீங்கள். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், ஐயா, உங்களை தத்தளிக்க பண்ணினவர்களுக்கு தத்தளிப்பையும், உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு அநீதியையும் கொடுப்பது இந்த நீதி உள்ள கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நிச்சயமாய் உங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருக்கே காத்திருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய, விரும்பிய எல்லா காரியங்களையும் இந்த பூமியிலே சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவரே உங்களை உயர்த்துவார். துன்மார்க்கர்களும் அறுப்புண்டு போவதை நீங்கள் காண்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான, அதிசயமான காரியங்களை செய்வார். நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. தாவீது இன்னும் சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒருவரும் ஒரு பிரச்சனையும் ஒரு துன்பமும் உங்களை அசைக்க முடியாது இந்த பூமியிலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வழியை வாய்க்கச் செய்வதற்காக நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களாயிருங்கள், நீதிமான்களாயிருங்கள். ஐயா, பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதிருங்கள். கர்த்தருக்கே காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்பாக எதிர்க்க முடியாது என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது காரியம் வாய்க்கும், எப்படி அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் இந்த பூமியையும் பூமியில் உள்ள நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். நீங்கள் அப்படியாய் சுதந்தரித்துக் கொண்டு வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தரே உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், இவர்கள் வேண்டிய விரும்பிய காரியத்திலே சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எப்பொழுது என் காரியம் வாய்க்கும்? ஐயா, எப்படி இந்த பூமியை நாங்களும் சுதந்தரித்துக் கொள்ளுவோம்? கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குறுதிகளை, நல்ல வாக்குத்தத்தங்களை எப்பொழுது எப்படி சுதந்தரித்துக் கொள்ளுவோம் என்ற காவலோடு, அந்த வாஞ்சையோடு காத்திருந்த உம்முடைய பிள்ளைகளோடு நீரே பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, தங்களுடைய வழிகளை உமக்கே ஒப்புவித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களின் பாதைகளிலும், எல்லா சிக்கல்கள் சிரமங்களிலும் கர்த்தாவே, இவர்கள் உமக்கு நீதியாய் உத்தமமாய் நடக்கிற ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று அறிந்திருக்கிறோமே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய், எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சாந்த குணம் உள்ளவர்களாய், நீதிமான்களாய், கர்த்தருக்கு உத்தம இருதயம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கே காத்திருக்கிற பிள்ளைகளாய், அவர்களுடைய வழிகளை கை கொள்ளுகிற ஒரு உன்னதமும் உத்தமமான ஜாதியாய் இவர்களை நீர் பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, துணையாளராய் தேற்றரவாளனாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன தேவைக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்தார்களோ ஐயா, எவையவற்றிற்காக நீண்ட நெடுங்காலங்களாக, ஒருவேளை வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் காத்திருந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த தேவனாகி கர்த்தர் இப்பொழுதே, இன்றே, இந்த 2024 ஆரம்ப தினங்களிலே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் உம்முடைய நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் கடன்களிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி இந்த நாட்களிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் தேவரீர் எங்களுடைய வழியை ஐயா உமக்கே ஒப்புவிக்கிறோம். உம்மீதே நம்பிக்கையாயிருக்கிறோம். என் தெய்வமே, நீரே காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் சார்ந்த குணமுள்ளவர்களாய் வாழ ஐயா ஸ்தோத்திரம் டாடி. நீதிமான்களாய், உம்முடைய பிள்ளைகளாய், உமக்கே பிரியமாய் வாழுகிற ஒரு நல்ல எண்ணத்தை, குணத்தை, நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கர்த்தருக்கே காத்திருந்து ஐயா அவருடைய வழியை கை கொண்டு ஓ மைட்டி காட் ஆமென். அப்பொழுது நாங்கள் அப்படியாய் வாழும் பொழுது நாங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் நீரே எங்களை உயர்த்துவதாக நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. எந்த பிரச்சனைகளோடு, துக்கங்களோடு, துயரங்களோடு உம்முடைய சமூகத்திலே வந்தார்களோ எல்லாவற்றையும் மாற்றி ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வரியத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரி சென்னையை சார்ந்த பிரிசில்லா அவர்களுக்காகவும்
அவர்கள் மகன் ஜாசுவா மற்றும் சாமுவேல் என்ற அற்புதமான குழந்தைகளுக்காகவும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய கிருபையை அவர்கள் மீது அளவில்லாமல் பொழியும்படியாய், எந்த கஷ்டமோ வியாதியோ எந்த பலகீனமோ தொடாதபடி இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே திருமணம், நல்ல பிசினஸ் வாழ்க்கைகளை கொடுப்பீராக. நல்ல வாய்ப்பு வசதிகளை, கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தேவனாகிய கர்த்தரே இறங்கும்படியாய், அவர்களை ஆதரிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் எவற்றை விரும்பினீர்களோ, ஆசையாய் தொடர்ந்தீர்களோ, ஆசையாய் காத்திருந்தீர்களோ, அவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தரே உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.